ஐயா இப்ப தொடங்கலாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மேருமுந்த புராணத்துல வாமன முனிவர் அவர்கள் இங்கனமாக அவை அடக்கத்தை வைக்கின்றார். பொன்னை பொதிந்த கிழி பொன்னோடு இருந்ததே போல் பொன்னை பொதிந்த கிழித்தன்னையும் பொன்னின் வைப்பர். அந்த நிலையில என்னுடைய மொழி பேச்சானது புன்மொழியாகினும் ஜீவக சந்தானியாகிய அந்த பொன்னை பற்றி, அந்த தங்கத்தை பற்றி பேசுவதனாலே என்னுடைய குறைகள் அதிலே மாய்ந்து போய்விடும் என்று எதிர்பார்த்தது அதோடு இல்லாமல் என்னையும் இந்த எண்ணில் நேரும் பிழைகளையும் குறைகளையும் பொருட்படுத்தாமல் மன்னிக்க வேண்டுகின்றேன். இந்த அளவில மிக அருமையான வடமொழி தோத்திரம் பக்தாமரம். பக்தர்களை அமரராக்கின்ற அந்த தோத்திரத்திலே அவை அடக்கமானது ஒரே ஒரு தான் சொல்கின்றேன். அல்பஸ்ருதம் ஸ்ருதவதாம் பரிகாசதாம. என்னுடைய படிப்பு பார்த்தீங்க அல்பமானது. அதனால் உங்களை போன்ற பெரிய புலவர்கள் மத்தியிலே அந்த அவைகளை பேசுவது வந்து பரிகாசத்துக்கு, கேலிக்கு, ஏளனமாக இடமாகும் என்பதில் எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய பெரிய மனது அருளமானதை பொறுத்து கொள்வீராக. ஜீவகனை பற்றி ஓரிரு வாக்கியங்கள் கூறி நான் தொடர்கின்றேன். சமண சமய கருத்தில வந்து 63 சலாக்கா புருஷர்களிலே அதுவும் இல்லாமல் 24 பேர்கள் அவர்களுக்கு இணையாக ஈடு இணையாது போல அந்த 24 பேர்களின் காமதேவர் என்று கூறுவோம். அந்த காமதேவர்களை குறிப்பாக 3 தீர்த்தங்கரர்கள், சாந்தி தீர்த்தங்கரர், குந்து தீர்த்தங்கரர், அரணாதர் மற்றும் ஆதி பகவானின் 2வது மைந்தனாகிய பாகுபலி, அனுமானை பற்றி நீங்கள் மிகவும் கேட்டுள்ளீர்கள். நலன் தமயந்தியிலே நலன், கண்ணபிரானின் தந்தை வசுதேவன் அவருடைய மைந்தன் பிரத்யும்னன் ஆகியோர் இதற்கு சில உதாரணங்கள். நமக்கு ஜீவகனும் இதிலே 23வது காமதேவனாக பிறந்திருக்கிறார். இக்காரணத்தினால் திருத்தக்க தேவரனை காமன் என்றும் முருகன் என்றும் திருமால் என்றும் என்று பலவாறாக புகழ்வார். இது மிகை அன்று என்பதை உங்களுக்கு மிகவும் பணிவுடன் கூறிக்கொள்கின்றேன். இந்த காமதேவர்கள் தத்பவ மோட்சகாமி. அப்படி என்றால் இவருக்கு எடுத்த இந்த மனித பிறவி கடைசியாகும். இவர்கள் எல்லாம் முக்தி கண்ணியை பெறுவார்கள் என்று அறிகின்றோம். அதனால் அது சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு. நீங்க பார்த்திருப்ப இவன் ஜீவகன் செய்கின்ற பெரிய விந்தைகள் எல்லாம் பார்த்த உடனே நமக்கு பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் மிக அழகாக தவம் என்ற அதிகாரத்தில் கூறினார்கள். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள் என்று சொன்னார். அதனால்தான் இவன் சென்ற மனித பிறவிலே செய்த மகா தவம், பெரிய தவத்தினாலே இவனுக்கு பல விதம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். அச்சனம் ஆசானுடன் பேசும் பொழுது இவனுடைய நல்வினையும் உதயத்தில் வந்ததுனாலே பலவித விந்தைகள் நேர்கின்றன என்று உணரலாம். இன்னொன்று நமக்கு தெரிந்து கொள்ள பார்த்தீங்களா, இந்த 23வது காமதேவனை ஏன் எடுத்தார் என்றால், இவன் பின் பிறவியில் சென்ற மனித பிறவியிலே ஒரு குழந்தையை பிரித்ததனாலே 16 மணி நேரங்கள் பிரித்ததனாலே அவர் தந்தை வந்து அந்த ஆத்மத்தை பற்றி, இந்த தீவினையை பற்றி கூறி பயந்து இளவரசனாக இருந்த பொழுதே தன்னுடைய 8 மனைவியர்களுடன் துறவி மேற்கொண்டார். அந்த துறவி மேற்கொண்டதுனால இவர்களுடைய இல்லற இன்பமானது அரைக்குறையாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் தவம் செய்து இங்கும் பிறந்திருக்கும் பொழுது அந்த உங்களுக்கு தெரியும், அந்த இதுல அது இப்ப பாத்தீங்கன்னா, பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்னதகைத்தே செய்த கிழவனை நாடிக்கொள்க்கு. இப்ப இந்த நாலடியாருடைய நீதி வாக்கியத்தை நினைவு கொண்டாமாகின், இந்த 8 மனைவிகள் பார்த்தீங்கன்னா காந்தோரத்தை வெஞ்சியர் உலகத்தில் தேடி வருகின்றார். குணமாலையும் சுரமஞ்சியும் அங்கே இருக்கின்றார்கள். பதுமையை இவன் தேடி செல்கின்றான். இங்கானம் பார்த்தீங்கன்னா காதலனும் காதலிகளும் அல்லது தலைவனும் தலைவிகளும் தேடி பின் பிறவியில் விட்டு அந்த கதையை தொடரலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை எதுவும் வெறுமனே காமநூல் என்று சொல்வதெல்லாம் மிகவும் சிறப்பாக அமையாது என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. எனக்கு முன் முனைவர்
மதிப்பிற்குரிய முனைவர் வி அம்பிகேஸ்வரி அவர்கள் மிக அழகாக சுலபமா பேசினார், சகஜமா பேசினார்கள். அவங்களை பார்த்து அவருடைய பேச்சு கேட்கும் பொழுதெல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. எனது பழைய கால வகுப்பை பற்றி நினைவு வந்தது. அவர்களைப் போல நான் பேச முடியாது, இருந்தாலும் அவர் வழியில் நான் முயற்சி செய்கின்றேன். அடுத்து, வையம் புகழ்ந்து மணிமுடி சூட்டிய பொய்யில் வான்கதை பொதிந்த செந்தமிழ் சிந்தாமணிகள் எனக்கு 1326 1350 வரையான தரமான செம்பகுதியை வரமாக தந்தொருளினார் நமது அன்பிற்குரிய புலவர் பெருந்தகை ரமேஷ் அவர்கள். அதனை நான் மேற்கொண்டு இதை பற்றி பேச முயற்சி செய்கின்றேன். வரையின் மங்கைகொள் வாங்கிருந்தூங்கு நீர்த்திரையின் செல்விகொள் தேமலர்பாவைகொள் உரையின் சாயல் இயக்கிகொள் யார்கொள் இவ்விரைசை கோலத்து வெள்வளை தோழியே. சென்ற செய்யுளிலே, அதாவது அண்ணலும் பார்த்தான் மங்கையும் பார்த்தாள் என்று சொல்வது போல இருவருடைய அந்த அங்கனமாக அந்த மாதவி அந்த மலர்களுக்கு இடையே நமது பதுமை சோகமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த காதலன் நமது ஜீவகனுடைய கண் அங்கே செல்கின்றது. அங்கு சென்ற உடனே கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம். அதனால அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து உரையின் சாயல் விரைவு செய்கோலத்து வெள்வளை தோழியே, அந்த சங்கு போன்ற வளையலை விட்டுன்ற அப்படிப்பட்ட மேகம் உரையின் சாயல் அப்படின்னா உரையால் சொல்ல முடியாது என்று பொருளலாம். உரையின் சாயல் விரைசை கோலத்து மிகவும் அழகாக இருக்கின்றன. அந்த நறுமணம் இவரை தொடுகின்றது. அவள் தொலைவில் உட்கார்ந்திருந்தால், சற்று தொலைவில் உட்கார்ந்திருந்தாலும் கூட அவளுடைய நறுமணம் இவரை சேர்கின்றது. அப்படி வெள்வளை தோழிய, அப்படிப்பட்ட வளையல்களை, சங்கு வளையல்களை அந்த தோளை உடையவள் யார்கொல், யாரோ இவள். வரையின் மங்கைகொல், மலையில் பிறந்த தேவதையோ அப்படின்னா அத நம்ம வடமொழியில கிரிஜான்னு சொல்லுவோம். எவ்வளவு நம்ம ஊர்ல கிரிஜா இல்லை போல இருக்கு. ஆனா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலாம் கிரிஜா மிக பெண்களுக்கு பேரு. வாங்கு இருந்து ஊங்கு நீர்த்திரையின் செல்விகொள். கடலுடைய மகிமை பற்றி வாங்கு இரும் தூங்கு நீர் திரையின் செல்விகொள், அப்படிப்பட்ட அலைகள் வீசுகின்ற அப்படியே விசாலமான கடலினுடைய தேவதையோ அப்படின்னா அது நீர்ஜா. அதுக்கு என்ன இங்கிலீஷ் பார்த்தீங்களா பேரு? நீர்ஜா. கிரிஜா, நீர்ஜா. தேமலை பாவைகொள், அல்லது இவள் திருமகளோ இலக்கியமோ, அல்லது ஏக்கிகொள், அல்லது யக்ஷியோ, ஒருவேளை யக்ஷியாக இருக்கலாமோ என்று கூற வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், அந்த சுதஞ்சன் என்பவன் ஏக்கன். அந்த ஏக்கி என்று சொல்கின்ற இங்கனமாக அப்படியே பார்த்து அசந்து போயிட்டு அவருடைய அழகை பார்த்து அவருடைய கோலத்தை பார்த்து எங்கனமாக மதிமயங்கி குறைக்கின்றார் என்று கூறுகின்றார் தேவர். அடுத்து என்ன பண்றார் பார்த்தீங்க, உடனே அவருடைய மதி கூர்மையினால அது ஓஹோ, மாலை வாடின, வாட்கண் இமைத்தன, காலும் பூமியை தோய்ந்தன, காரிகை பாலின் தீஞ்சொல் பதுமை நின்றவள் சோலைவே மருள் சூழ்வளை தோழியே. ஓஹோ, இது பார்த்தீங்களுடைய மாலையெல்லாம் வாடுகின்றன. தேவர்களுடைய மாலை வாடாது. வாட்கண் இமைத்தன, அவர்களுக்கு கண் இமைப்பதில்லை, இவள் கண்ணோ இமைக்கின்றாள். காலும் பூமியை தோய்ந்தன, தேவர்களுடைய கால் பூமியில் தோயாது. அதனால அது பார்த்தீங்கன்னா அது கிராவிட்டி. அதை பற்றி அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடல் வெயிட் பார்த்தீங்கன்னா குறைவு. அதனால கொஞ்சம் கால் 4 நிலம் விட்டு 4 அங்குலம் விட்டு இருப்பார்கள். காலும் பூமியை தோய்ந்தன, காரிகை பால் இன் தீஞ்சொல் பதுவை நின்றவள் சோலை வேய்மருள் சூழ்வளை தோயே. ஓஹோ, இவள் நேற்று பார்த்த பதுமைதான். எப்படிப்பட்ட சொற்களை உடையவள்? பாலின் தீஞ்சொல், பாலை விட மிகவும் இனிமையான கனிமையான சொல்லை உடைய பதுமை என்று அவர் இங்கனமாக
தீர்வு காண்கின்றான் நமது ஜீவகன். தேவர் பண்ணிய தீந்துடையின் சுவை மேவர் தந்தமிழ் மெய்ப்பொருளாதலில் கோவத்து அன்னமென் சீரடி கொம்பனாள் ஊவர் சோலை புகுவலென்று எண்ணினான். இங்கன்னு அவளுடைய அழகை பார்த்து அப்படி மனம் திருப்தி அடையவில்லை. அவள் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும் என்று தானாகவே தன்னிச்சையாக அவனுக்கு ஓட. எப்படி? தேவர் பண்ணிய தீந்துடையின் சுவை மேவர் தென்தமிழ் மெய்ப்பொருள் ஆதலில், இந்த தேவராலே அருளப்பட்ட பண் என்றால் அந்த இசை, தீந்துடையின் சுவை மேவர் தென்தமிழ் மெய்ப்பொருள் ஆதலில். அதாவது எங்கு சொல்கின்றார்? இந்த தமிழ் கந்தர்வர் பண்ணிய இனிய மனம் தமிழ் பொருள், தமிழிற்பொருள். அதுவும் நமக்காம் ஆதலில் கொம்பனால் நிற்கின்ற பூயுடைய சோலையிலே யானும் சென்று இயற்கை புணர்ச்சி புணர்வேன் என்று நினைத்தானாம். இதில் முக்கியமானது ஒன்று சொல்ல வருகின்றேன். ஜீவகனுடைய சரிதத்தை பல மொழிகளில் வந்துள்ளன. ஏற்கனவே நீங்கள் சத்திர சூடாமணி பற்றி கேள்விப்பட்டீர்கள். கத்திய சிந்தாமணி, ஜீவந்தர சம்பு, இதெல்லாம் முக்கியமான பார்த்தா சென்னையிலேயே நம்முடைய தமிழ் தாத்தா தொடங்கும் பொழுது அது சேர்ந்து குப்புசாமி சாஸ்திரி என்பவர்கள் ஒரு வடமொழி நிறுவனம் செய்து அதுல இந்த சத்திர சூடாமணி, கத்திய சிந்தாமணி போன்ற மற்ற ஜீவகனுடைய சரிதங்களை வெளியிட்டுள்ளார். அது மிக மிகவும் சிறப்பான செய்தி. இதுல பார்த்தீங்கன்னா இந்த வடமொழி நூல்களில இங்கனமாக திருமணத்துக்கு பின்பு காதலன் காதலிகள் பேசுவதும் தோன்றுவதாவது கலந்து பேசுவதாக இல்லவே இல்லை. அதனால் சொல்றார், மேவர் தென்தமிழ் மெய்ப்பொருளாதலில். இது அகப்பொருளானது தமிழுக்கே உரிய தனித்துவம். அதனாலே இங்கே திருத்தக்க தேவர் அதனை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இந்த கருத்தை பார்த்து, கருப்பொருளை பார்த்து கம்பனும் கூட ராவணம் சீதையும் அந்த கந்தர்வ மரணம் செய்து கொண்டதாக கம்பபுராணம் கூடுவதாக நான் கேள்விப்படுகின்றேன். நேராக படித்ததில்லை. அதன் கோபத்து அன்ன மென் சீரடி கொம்பினால் அவளுடைய திருவடிய, அதாவது பாதங்களானது மிகவும் சிவப்பாக உள்ளன என்றால் இந்திரன் எப்படி கோபப்பட்டானோ, எவ்வளவு சிவக்குமோ அவனுடைய கண்ணும் புருவமும் பார்த்தீங்களா, அது போல இவளுடைய சீரடி கொம்பினால் அப்படிப்பட்டவுடைய பூ சோலை புகுவன் என்று செய்தான் என்று புகுந்தான் என்று நாம் அறிகின்றோம். இது பாருங்க, இந்த தமிழ் தன்மைய, தமிழ் பண்பை, தமிழ் மரபை இங்கு தேவர் கொண்டு வந்துள்ளார். இவர் நம்ம மிகவும் பாராட்ட வேண்டும். இதுல பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சரிதத்துக்குள்ள ஒரு இந்த தமிழ். இன்னொன்னு, யாரோ ஒரு புலவர் இங்க பேசுனாங்க, இது வடநாட்டை சேர்ந்தவன் ஜீவன். இல்லவே இல்லை. இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். ஹேமாங்கத நாடு என்பது, ஹேமம் என்றால் பொன் அங்கமாக நாடு. இந்த போலார் கோல்டு மைன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இவருடைய நாடாக இருந்தது. இதை நீங்க ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டும். நம்ம தக்க நாடு மேலே போவார். தக்க நாடு என்பது டெக்கன் என்று உள்ள தெலுங்கானா. யாரான இதை பற்றி ஆய்ந்து செய்து பாருங்கள். இதனால்தான் ஜீவக சிந்தாமணி ஜீவந்தருடைய கதை சமணர்களுக்குள்ளே வடநாட்டிலும் மிகவும் தெரியாத கதை. காரணம் என்றால் இவன் தென்னகத்தைச் சேர்ந்த மன்னன். இதை பற்றி நான் பின்னால் கூட பார்க்கலாம். முக்தி இளம்பகத்துல இந்த சேனிகராஜன் பார்ப்பார், இது யார் காலை போல் இருக்கின்ற இந்த முனிவர் யார் என்று கேட்கும் பொழுது இவன் தென்னகத்தைச் சேர்ந்த யமாங்கத நாட்டைச் சேர்ந்த மன்னன் என்று கூறுவார்கள். 48 வயதிலே அவர் துறவு கொண்டதுனால மிக அழகான உடலை பார்த்து, உடல்மேனை பார்த்து அதிசயப்படுவார். நீங்க அவசியம் எடுத்து பாருங்க. இதனால இது ஏறக்குறைய அந்த காலத்துல இது 2542 ஆண்டுகளுக்கு முன்பான கதை. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் சோழ நாட்டில் சேர்ந்து கூட கூறுவார்கள். அப்பொழுது இந்த தற்கால கர்நாடகமானது அப்பொழுது என்னவாக இருந்தது என்பதை பற்றி சற்று ஆய வேண்டும். அடுத்து, பள்ளி சேரணங்கண்ண கண்ணவள் அள்ளி சேர் அணங்கு அன்னவள் அன்னவர்க்கு ஆயிடை புல்லி நின்ற
மெயின் நான் புறப்பட்டது கல்சை தோலவன் காமொரு பேருணர் மெல்லை நீங்கிற்று இயந்தனர் என்பவே. பெண்ணுக்கு அரணாக இருக்கின்ற நாணமானது இவன் வந்து அருகிலே வந்த பொழுது ஓடிவிட்டதாம். இது பாருங்க எவ்வளவு அழகா அது கொடுக்கும். பொதுவா பெண்ணுக்கு நாணம் வந்து சுலபமா போகாது. இருந்தாலும் கூட அல்லிசேர் அணங்கன் அவளுக்கு ஆயிடை புள்ளி நின்ற மெய் நான் புறப்பட்டது கல்சை தோலவன் காமரு பேருணர் எல்லை நீங்கிற்று ஏந்தனர் என்பவே. எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு நாணம் போயிடுதோ, அச்சமும் போய்விட்டதோ, அப்பொழுது அந்த புணர்ச்சி மிக எளிதாக ஆகலாம். அதனால் கல்சை தோழவன் காமரும் பேருணர் எல்லை நீங்கிற்று ஏந்தனர் என்பவே. இங்கனமாக கந்தர்வ மனத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கலித்த கண்ணினை காம்பன வீங்குதோள் தெளித்த வெண்வளை சேர்ந்தது மாமையும் தளித்த சுண்ணம் சிதந்தன குங்குமம் அளித்த பூம்பட்டு அணிந்து திகழ்ந்ததே. கழித்த கண்ணினை காம்பென வீங்குதோள், அவர்களுடைய கண் இருவர் கண்ணுமே கண் இணை என்றார். அதனால இருவருடைய கண்களுமே காம வேட்கையினாலே அப்படியே கழித்தன, மிகவும் ஆர்வத்தை அதாவது இன்பத்தை மேற்கொண்டன. காம்பன வீங்குதோள் தெளிர்த்த வெண்வலை சேர்ந்தது மாமையும், அதாவது தோளில் வளைகளும் ஒளிர்த்தன. ஏன்னா இருவரும் புல்லினர். அந்த புல்லும் பொழுது இந்த வளையனுடைய ஓசை வர ஆரம்பித்தது. வேங்குதோள் தெளிர்த்த வெள்வலை சேர்ந்தது மாமையும் தனித்த சுண்ணம் சிதைந்தன. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய வண்ணமும் உடல் வண்ணமும் மாறின பசலையால. அங்கனும் மாறும் பொழுது மேலும் இங்கனமாக ஒருவருக்கொருவர் அங்கனும் புள்ளி இருந்த காரணத்தினாலே அவளுடைய கோலமானது சுண்ணம் சிதைந்தன. அவளுடைய இல்லைங்களா மேக்கப் அதெல்லாம் சிதைந்தன, குங்குமமும் சிதைந்தன. இங்கனும் முடிந்த பிறகு ஜீவகன் வந்து அவள் உடலை பட்டு அடையும் மறுபடியும் சரியாக்கி கொடுக்கின்றார். அழித்த பூம்பட்டு அணிந்து திகழ்ந்ததே. அழித்த என்று கூறுகின்றாள். அவளால் இன்னும் உணர்வு அதிகமா இல்லாத காரணத்தினாலே ஜீவகன் வந்து அவளுடைய பட்டாடை பூம்பு பட்டாடை எடுத்து அவளை சரியாக அணிகின்றார். அழித்த என்று கூறுகின்றார். இப்போ ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த மன்னிக்கணும் முன்னும் பின்னும் வந்ததுல. இந்த ஜீவகன் வந்து அவளை பார்த்து அவ சொல்றான் பாருங்க, வரையன் மகளிருக்குள் இந்த மதி மயங்குறாங்க இல்லைங்களா? அதே நாம திருக்குறள்ல காமத்து பால முதல் திருக்குறள், அணங்குகொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சு மதி மயங்கத்தை பற்றி இதே இங்க தகை அணங்கு உறுத்தல் என்ற திருக்குறளை, நான் குறள் என்று சொல்ல மாட்டேன், ஒவ்வொன்று திருக்குறளாகவே கூறுவேன். உங்களிடம் அங்கனும் நான் வேண்டுகோள் படுகின்றேன். என்றால் ஒவ்வொரு அங்கமும் நமது உடலுக்கு வேண்டியிருப்பது போல திருக்குறளில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலும் திருக்குறளே என்று நீங்கள் உணர்தல் மிகவும் நன்று. அது இதில் பார்த்து இந்த முன்ன சொன்ன வரையன் மகளிர் கோல் என்று சொன்னா பாருங்க, அதையே இந்த கருத்து நாம் காமத்து பால் முதல் திருக்குறளாக பார்க்கின்றோம். அடுத்து சென்ற பாடல்ல என்ன சொன்னார்? கல்லித்த கண்ணனை காம்பன வீங்குதோல் தெளிர்த்த வெள்வலை சேர்ந்தது மாமையும் கழித்த சுண்ணம் சிதைந்தன குங்குமம் அழித்த பூம்பட்டு அணிந்து. சிதைந்தன என்பது மத்திய தீபகம், அதாவது சுண்ணம் சிதைந்தன குங்குமம் சிதைந்தனால அதுல இடையில வைத்திருக்கிறார். அது மத்திய தீபகம் என்று சொல்வார், அது வடமொழியில. கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது. கண்ணோடு கண்ணினை சொன்னார் பாருங்க, அதுல
அந்த காமத்தினுடைய அந்த பார்த்தீங்க அளவு செம்பாகம் என்று பெரிதாக இருக்குது. இதுதான் ஆரம்பம் என்று கொள்ள முடியாது, அது மிகவும் என்று நாம் அதிகம் என்று கொடுக்கிறார். பொன்றும் சாகத்து பூங்கண்கள் போழ்ந்த புண் என்றிப் பூங்குள் இளமலைச் சாந்தலால் அன்றித் தீர்ப்பன யாவையும் இல்லையே என்று மாதர் எழில்நலம் ஏத்தினான். இங்கனும் அங்க பாடத்தி இருவரும் புள்ளி இன்பம் கண்ட பிறகு மிக அழகாக பெரிய கவிஞன் ஆகிவிட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா இளம் வயதுல நம்ம எல்லாரும் கவிஞராக இருந்திருக்கலாம். ஏன்னா அது போன்ற ஒரு பருவம். அந்த பருவத்து போல நம்முடைய தலைமகன் ஜீவகன் பொன்றும் சாகத்து பொன்று துஞ்சு அகத்து பொன் துஞ்சு அகத்து பூங்கண்கள் போன்ற புண்ணின்றி அதால கண் இணைன்னு சொன்னார் பாருங்க. பதுமை அவருடைய அகன்ற மார்பை பார்க்கின்றார். அவளுடைய கண்ணானது வேல் போன்ற கண்கள். அதனால சொல்றாரு, இவ்வளவு உருக்கி பார்த்தாலே கூர்ந்து பார்த்தாலே வேல் போன்ற அந்த கண்ணுடைய பார்வை என்னுடைய மார்பிலே புண்ணை உண்டாக்கின. பொன் துஞ்சு ஆகத்து பூங்கண்கள் போன்ற புண் என்றே பூண்கள் இளமுலை சாந்தலால். அப்படின்னா எப்படி நோய் கொடுத்தாலே புண் கொடுத்தாலே அதுக்கு மருந்து எங்க கிடைக்கும் என்றால் நமது திருக்குறளில் பார்க்கின்றோம். 1102வது குறள், பிணிக்கும் மருந்து பெறமன் அணிகிழை தன் நோய்க்கு தானே மருந்து என்று. அப்படி இருக்கும் பொழுது இங்கு புண்ணை உண்டாக்கினாலே இது உருவகம். அதற்கு வெப்பமாக இருக்கின்றதே, அதுக்கு தன்மை எங்க கொடுக்கும் என்றால் நம்முடைய பதுமையானவள் அவர்களை அந்த ஜீவகனை கட்டி இருந்த பொழுது அவளுடைய மார்பில் இருந்த சந்தனமானது அதற்கு அது தன்மையை கொடுத்தது என்று மிக அழகா சொல்லுவோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்னால்லாம் போடுவோம். அது மாதிரி இந்த சாந்தம் அப்படியே அந்த புண்ணை தீர்ந்ததாக நோய் தீர்ந்ததாக இருக்கின்ற. அன்றி தீர்ப்பன யாவையும் இல்லையே இன்றி போழ்ந்த புண்ணின்றி பூங்குள் இளமலை சாந்தலால் அன்றி தீர்ப்பன யாவையும் இல்லையே என்று மாதர் எழில் நலம் இயக்கினான் என்று அவகிட்ட நேர சொல்லி எங்கனும் புகழ்ந்து பேசினார். உன்னுடைய அழகு என்ன, உன்னுடைய தன்மை என்ன, நீ எவ்வளவு தன்மை என்று தன்மையாக இருக்கின்றாய், எவ்வளவு அழகாக என்று இங்கனமும் ஒரு கவிதை பாடினான் என்று கூற வேண்டும். கண்ணிவேய்ந்து அருங்குழல் கை செய்து வண்ண மாலை நடுச்சிறை கையுள் வலை சென்ன வஞ்சிலம் வேறு செஞ்செஞ்சிலம்பு ஏறு துகளவித்து அண்ணல் இன்புறுத்து ஆற்றலின் ஆற்றினாள். மேலும் அவளை பற்றி மிகவும் புகழ்ந்து சொல்கின்றார். இதுதான் ஜீவனுடைய சிறப்பு. வேலை முடிஞ்சதுன்னு கிடையாது. கண்ணிவேய்ந்து கருங்குள். அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காந்தரோதத்தை யாழ் போட்டியிடும் போது நடனத்தை வைக்கின்றார்கள். அணங்க மாலையை ஒப்பனை செய்வதற்காக ஜீவகனை வரவழைக்கின்றார். ஜீவனின் இன்னொரு திறன் சிறப்பு என்னென்றால் பெண்களுக்கு ஒப்பனை செய்வதில் வல்லவன். கண்ணி வேய்ந்து கருங்குழல் கை செய்து வண்ண மாலை நடு சிகைகள் வலை சென்ன அஞ்சிலம் பேழ புகழவிந்து அண்ணல் இன்புறுத்து ஆற்றலின் ஆற்றினார். அப்படியே பார்த்தா எப்படி இவர் என்ன ஜோடனை பண்றார். என்னுடைய குழலை பார்த்து கூந்தலை மிக சரி செய்கின்றார், மாலைகளை சரியா செய்கின்றார். இந்த இங்கனம் பார்த்து அண்ணல் இன்புறுத்து ஆற்றலின் ஆற்றினால் அவர் எவ்வளவு அழகாக, எவ்வளவு திறமையாக, எவ்வளவு ஆர்வத்தோடு அன்போடு செய்கின்றார் என்று பார்த்து இவளும் ஆற்றினாள். இவளும் பெரிதாக அப்படியே வேந்து போனாள் என்று கூறுகின்றார். நீங்க மேலும் விளக்கமாக நீங்கள் படிக்கலாம். நான் கொஞ்சம் ஒருவேளை காலத்தை பார்த்து காலம் நேரம் ஆகக்கூடாது என்பதற்காக திங்களும் மருவும் என
சேர்ந்தது தங்கள் அன்பன நாட்டி வலிப்புரி இங்குள் இத்துடு வேணும் வேணும் அவர் மேனும் வேணுமர் எய்தினார் இடித்திடு வேன் நுமர் எய்தினார் பொங்கொழி குழலாய் என கூறினான். இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெண்கள், இளம் பெண்கள் ரொம்ப அவசப்படுறாங்க. ஏன்னா இவங்களுடைய காதல் சிறப்பாக நீண்ட காலமாக இல்லாத காரணத்தினால பெரிய கதை நீங்க பத்தி நியூஸ் பேப்பர்ல படிக்கும் பார்க்கலாம். திங்களும் மருவும் என சேர்ந்தது தங்கள் நண்பென நாட்டி வலிப்புரி. பொதுமைக்கு சொல்கின்றார், உன்னுடைய நண்பு உன்னுடைய காதன கிடைத்ததே, அது காலாகாலமும் நிற்கும். திங்களும் மருவும் போல எப்படி மதி இருக்கின்றது, மதியும் மருவும் போல பிரிக்க முடியாதோ அது போல இருக்கும். நங்கள் அன்பென நாட்டி வலிப்புரி, அதாவது வலிமை உடையது, நீ கவலைப்படாதே என்று கூறுகின்றார். இங்குள் இத்துடுவேன் நுமர் எய்தினார் கொங்கொழி குழலாய் என கூறினார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்துல நீங்க தமிழாசிரியர்கள் பாடத்தை சொல்லும் பொழுது தமிழுடைய அருமையை பண்பை கொடுங்கள். இளைஞர்கள் இருக்கும் பொழுது அது மேல ஒருவருக்கு ஒரு அன்பு சாட்டுவதிலே அது உயிரை தொட வேண்டும். அந்த அன்பு உள்ளத்தையும் உயிரையும் தொட வேண்டும், உடலோடு மட்டும் இருக்கக்கூடாது. எவ்வளவு அழகா சொல்லுகின்றான், நங்கள் நண்பு என நாட்டி வலிப்புரி, வலிமை கொடுக்கின்றான். அது திங்களும் மருவும் போல காலாக இருக்க வரைக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் என்று அவளுக்கு சொல்லி அந்த அவள் மனத்தில் இருக்கின்ற ஐயத்தையோ அச்சத்தையோ இருக்கின்றான் என்று மிக அழகாக இங்கு தேவர் வைத்துள்ளார். இதுதான் தமிழனுடைய பண்பு. மழையிடை குளித்து இட்டதோர் வான்மீனின் தழையிடை குளித்தான் தகை வேலினான் இழையிடை குளித்து ஏந்திய வெம்முலை வழையிடை குளித்தார் வந்து தோன்றினார். நாம இப்போ நமக்கு பேராசிரியர் இருந்தாருங்க இல்லைங்களா, அவங்க அந்த நம்ம பேரு நம்ம முன்னிருந்தாங்களா, மிக அழகாக பேசினார்கள். அந்த அம்பிகேஸ்வரி அவர்கள் எப்படி இவர்கள் அந்த பூங்காவுக்கு வந்தார்கள். ஏனென்றால் எங்கு அவளுக்கு இனிமை கொடுக்குமோ அந்த இடத்துக்கு என்வரன்மெண்ட், சேஞ்சிங் த என்வரன்மெண்ட். டாக்டர் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு சொடல்னு விட்டு வரலாம் போகலாம், நீங்க ஊர் விட்டு போங்க, இடம் மாற்றினா சரியா இருக்கும் மாதிரி. அதை பார்த்து அந்த ஆயர் குலத்தார் பார்த்து அந்த மங்கை எங்க பொழில கொண்டு வந்த பொழுது அது இன்னொன்று எப்ப பார்த்தாங்களோ யாரோ ஒருத்தர் கண்ணு வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரத்தை பார்த்து அவங்களை தனியாக தனிமைகள் இருப்பதாக விட்டு விட்டார்கள். அது கொஞ்சம் வேலை முடிஞ்ச உடனே அவர்கள் வர ஆரம்பித்தனர் திரும்பி. மழையிடை குளித்துட்டதோர் வான்மெனின் தழையிடை குளித்தான் தகை வேலினான். உடனே சொன்னா, அவர்லாம் வராங்க, நான் மறைஞ்சுக்கிறேன், இந்த தழைக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், நீங்க உங்கள் தோழிகளுடன் சேர்ந்து செல்லுங்கள். இழையிடை குளித்து ஏந்திய வெம்முலை வழையிடை குளித்தார் வந்து தோன்றினார். அவர்கள் ஆயர்களெல்லாம் வந்து தோன்ற இவன் தழைக்கிடையிலே தன்னை மறைத்து கொண்டார். இங்கன மறைத்துக் கொள்வதற்கு முன் அவளுக்கு வலிமை உரித்து நமது நண்பு, நமது காதல் உடலோடு மட்டுமல்ல உள்ளத்தோடு சேர்ந்தது என்று மிக அழகப்பட்ட பிறகு மறைந்து விட்டான். அங்கு ஆயத்தார் தோன்றினார். மின்னோர் பூம்பொழில் மேதகச் செல்வதொத்து அண்ண அசைந்து நன்னும் நாணம் அசைந்து சிலம்படி மென்மெல் அம்மலர் மேன் மிதித்து ஏகினாள் நன்னலம் அவர்க்கே வைத்த நங்கையே. அவன் மேலே வைத்த அன்புடன் காதலுடன் இந்த நமது தலைவி பதுமையானவள்
மின்னோர் பூம்பொழில் மேதகச் செல்வத்து ஒத்து. எங்கனமாக இந்த பூம்பொழிலை பார்க்கும் பொழுது அந்த மீன்கள் சேர்ந்திருக்கின்ற அந்த மீன்களால் சூழப்பட்டிருக்கின்ற சந்திரனைப் போல, மதியைப் போல, திங்களைப் போல அவள் செல்கின்றாளாம். அவள் செல்கின்ற அந்த அடி, அவளை மெல்லிய அடி, மெல் 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 அம்மலர், மெதுவாக மெதுவாக வைத்த அடியை பார்த்தீங்கன்னா, அது அன்னத்தினுடைய நடை பெரிய அன்னத்தின் நடை மிகவும் புகழ்வார்கள். அன்னம் நாணவ அசைந்து சிலம்படி மென்மேல் அவர் மலர் மேன் மிதித்து ஏகினார். அவள் பார்த்தீங்கன்னா, பொதுவா பெண்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மீதி வைக்கும் பொழுது மெதுவாக வைக்கணும், பூமிக்கு பாரமாக வைக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு 40 ஆன உடனே பார்த்தா அது மாதிரி இந்த பழக்கம் உங்களுக்கு காலில் பெரிய தொந்தரவு கொடுக்கும். இது டாக்டர்கள் பார்த்தது. அதனால பார்த்த பெண் ஆனவள் இங்க நம்ம மெல்ல மெல்ல அந்த அன்னங்கள் கூட பார்த்து நாணம் அடைவது போல ஏகினாலாம். நன்னலம் அவர்க்கே வைத்த, ஆனால் உள்ளத்திலே அவர் ஜீவகன் மேலே வைத்த பாசத்தோடு காதலோடு முன்னேறினாள் என்று கூறுகின்றார். திங்கள் சூழ்ந்த பண் மீன் எனச் சென்றெய்தி நங்கை நல் தவ்வையும் தோழியும் நன்னினார் அங்க ஆயம் அடிப்பணி செய்த பின் தங்கள் காதலினால் தகை பாடினார். எங்கனும் சென்ற உடனே இந்த ஆயர் இருக்கு இல்லைங்களா, தோழிகள் செவிலிகளும் மற்றவர்களும் சேர்ந்து, அதான் முன்னே சொல்லிட்டேன், திங்கள் சூழ்ந்த பண் மீன் என சென்றெய்தி, இவள் மதி போல, சந்திரன் போல, மீன்களும் நட்சத்திரம் சேர்ந்ததற்கு மத்தியில் சேர்க்கின்ற மதியை போல செல்ல, தவ்வையும் அந்த செவிலிகளும் தோழிகளும் அவளை மிகுமாக அது தங்கள் காதினால் தகைப்படினார், அவரை மங்கள ஓசையுடன் பாடினார்கள். இதெல்லாம் பழக்கம், அந்த ஒரு மரபு. தழையும் கண்ணியும் தன்னுரு மாலையும் விழல் விழைவ சேர்த்துபூ மெல்லன ஏகினார் முழையுள் மூறி முழங்கு அரிகேரனான் பழைய நண்பனை பண்பு உள்ளி செய்தினான். இங்கனும் அவர்கள் சென்ற பிறகு ஜீவகனும் அங்கிருந்து, எப்படிப்பட்ட ஜீவகன், முழைகுள் மூறி முழங்கரி கேரனான், எப்படி அந்த குகைக்குள்ளே இருக்கின்ற மிகவும் வலிமை உடைய செங்கம் போல செங்கம் போன்ற அந்த ஏறு அண்ணான், செங்கத்திலும் ஏறு, பெரிய செங்கரி ஏறு அண்ணான் அப்படின்னு பப்பர் ஷேர்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல, ஹிந்தியில பப்பர் ஷேர் போல அப்படியே அந்த சாதாரணமான ஒரு சிங்கம் இல்லை, ஏறு போன்ற சிங்கத்துடைய நபன். சரி, நான் உலோகபாலன் ஆகிய நண்பனை பார்க்கின்றேன், பண்புள்ளி எய்தினான். அதாவது இவ்வாறு பார்த்து இந்த குலத்தினுடைய நயத்தையும் பதுமையனுடைய பண்புகளையும் குணங்களையும் அழகுகளையும் உருவங்களையும் பார்த்து, ரூப சௌந்தரியங்களை பார்த்து, லாவண்யங்களை பார்த்து மன்னன் நினைத்து கொண்டு முன்னே சென்றானாம். பூமியை ஆடலுக்கு ஒத்த பொறி இனன் ஆதலானும் மாமகள் உயிரை மீட்ட வளத்தினன் ஆதலானும் நேமியான் சிறுவனன்ன நெடுந்தகை நேருமாயின் நாம் அவற்கு அழகிதாக நங்கையை கொடுத்தும் என்றான். இங்கனம் இந்த நிகழ்ச்சிகள் நிலவும் பொழுது அவனுடைய பதுமையனுடைய தந்தை கணபதி தனது அமைச்சன் மதிவரனோடு பார்த்து பேசலாக்கினான். இவனுடைய இலக்கணத்தை பார்த்தால் அரசன் ஆகின்ற தன்மை இருக்கின்றது. பூமியை ஆடற்கு ஒத்த பொறியனன் அதலானும், அவனை பார்த்தீங்கன்னா இந்த அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசகுமாரனாக தெரிகின்றான். இவரு சொல்லவே இல்லை தன்னை பற்றி. மாமகள் உயிரை மீட்ட வளர்த்தினான் ஆதனாலும், பதுமையினுடைய உயிரை மீட்டவன், அவனுக்கு அங்கனமாக நாம் வரை செய்தோம். யார் இந்த பதுமையை உயிர்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவளை கொடுப்போம், அடுத்து பாதி அரசையும் கொடுப்போம் என்று கூறுவதனால அந்த நினைவினாலும் நேமியான் சிறுவன் அண்ண நெடுந்தகையின் தேருமாயின், நேமியான் சிறுவன் அண்ண, நேமியை உடையவன், சக்கரத்தை உடையவன், சுதர்சன சக்கரத்தை உடைய அந்த கண்ணனுடைய திருமாலுடைய தம்பி போல, இங்கு தம்பிக்கு மன்மதன் என்று கூறுகின்றார். நெடுந்தகை நேருமாய், இப்படிப்பட்ட குணங்களை உடைய இந்த ஜீவகன் இந்த நமக்கு வரனாக கிடைக்குமாயின்
நாம் அவர்க்கு அழகிதாக நங்கையை கொடுத்தோம். இங்கன்னா மந்திர ஆலோசனை செய்து மந்திரியர்கள்லாம் செய்து ஆலோசனை செய்து அப்படி இங்கனும் தீர்மானம் செய்தார்கள். மதிதரன் என்னும் மாசில் மந்திரி சொல்ல கேட்டே உதிதர உணர்வல் யானும் ஒப்பினும் உருவினானும் விதிதர வந்ததொன்றே விலங்கு பூண் முளையினாளைக்கு கொதிதரு வேலி நாட்கே கொடுப்பது கருமம் என்றான். இந்த மதிதர் என்ற அமைச்சன் அமைச்சு என்ற அந்த குணங்களுக்கு இல்லாமல் நிமித்தகத்திலும் பலவித திறன்களை உடையவனாதலினால் விதிதர வந்தது ஒன்றே இங்கனமாக பதும்பைக்கு பாம்பு தீண்டலும் எங்கே எங்கும் இல்லாத எப்போதும் இல்லாத இவன் இந்த ஜீவகன் நமக்கு முன்னே வருவதும் இது விதியே கூற வேண்டும். இது ஊழ்வினையினுடைய விளைவுதான், பழைய வினை விழுதான். விதிதர வந்ததொன்றே விலங்கு பூன் முலையினாலே கொதிதொரு வேறு நாட்கே கொடுப்பது கர்மம் என்றான். இது நல்ல செயல். மதிதரன் என்னும் மாசில் மந்திரி சொல்ல கேட்டே உதிதர உணர்வு யானும் ஒப்பினும் உருவினார். உதிதர உணர்வுகள் யானும் வீணனுடைய உதயத்தினால வருகிறதுனால இது மாதிரி நல்ல நோக்கு அந்த மதியானது சிறப்பாக மயக்கமில்லாமல் வந்து அவங்க ஒப்புக்கொண்டான். அந்த உருவினாலே சிறந்தவனாகி இந்த ஜீவனே இவன் தக்க வரன் என்று அவனுக்கு கொடுப்பதே நல்ல கருமம் என்றும் அவன் உறுதிமுறை கூறினான். உள் விரித்து இதனையெல்லாம் உரைக்கென மொழிந்து விட்டான். தெள்ளிது தெரிய சொன்றாங்கு உரைத்தலும் குமரன் தேரி வெள்ளிலை அணிந்த வேளான் வேண்டியதாக வென்றான். அல்லிலை வேல்கொள் மன்னர்க்கு அமைச்சன் அஃது அமைந்தது என்றான். அப்படியே நேற்று நம்ம மதிப்பிற்குரிய இளங்கோ சொன்னார். இந்த அரசுல பார்த்தீங்களா, ஏதாவது நீங்க ஒரு பரிந்துரை சொன்னீங்களா நமக்கு இருக்கின்ற மேல இருக்கின்ற பாஸ் என்ன பண்ண நீயே செய்யாத, ஏன்னா உனக்கு தான் அந்த யோசனை வந்தது, நீயே செய்யணும் மாதிரி அந்த மந்திரி இங்கனும் மந்திரி அமைச்சன் இங்கன்னு கூற அரசு சொன்னா நீ அதை செய்து வை, ஏன்னா உனக்கு தோன்றியதுனால இது நன்றாக உனது மனத்தில் தோன்றியதை செயலிலே நிறைவேற்பாக என்று உள்விரித்து இதனையெல்லாம் உரைக்கென மொழிந்து விட்டான். தெள்ளிதில் தெரிய சென்றாங்கு உரைத்தலும் குமரன் தேரி வெள்ளிலை அணிந்த வேளான் வேண்டியதாக வென்றான். அள் இலை வெல்கொள் மன்னர்க்கு அமைச்சன் அஃது அமைந்ததென்றான். இங்கன பேசும் பொழுது நீ அங்கனமே போயிட்டு அந்த ஜீவகனை பார்த்து அவனுடைய ஒப்புதலை மேற்கொண்டு வருவாயாக என்று மதிவரனை அணைத்தார். ஒன்றிய உயிரை மீட்டான் பூஞ்சிகை போது வேந்தான் அன்றியும் மாமை தீண்டி அழித்தனன் அழகின் மிக்கான் ஒன்றிய மகளிர் தாமே உற்றவர்க்கு உரியரண்ணா என் வென்றிகொள் வேலி நாட்கே பான்மையும் விளைந்ததன்றே. இந்த பான்மை என்பது இந்த முன்வினை பான்மை என்பது உதயத்தில் வந்தது. இந்த ஜீவகன் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவளுக்கு திருமணத்துக்கு வந்தது. இது அப்படி ஒன்றும் ஆக்சிடென்டா வரல, பான்மையும் விளைந்ததன்றே. அதனால இவன் இங்க சேருவதற்கும் பாம்பு இது மாதிரி கடிப்பதற்கும், பாம்பு கடிப்பது ஒரு சொல்லணும் அது மாதிரி, இல்லைன்னா பாம்பு கடினா எப்படி வர முடியும், அவனுடைய திறமை எங்கன்னு தெரிய முடியும். அது அதே போல அசனி வேகம் அங்க வருது. இதெல்லாம் பாருங்க அந்த சான்சஸ் எப்படிலாம் வருது. அசனி வேகம் திடீர்னு மதம் பிடித்து போயிட்டு அங்க குணமாலையை கொள்வதற்கு முன்வர நமது ஹீரோ ஜீவகன் அவளை காப்பாற்றி வைக்கின்றார். இங்கே பாம்பு கடிக்க பாம்பை பற்றி நன்றாக ஆய்ந்து விடத்தை இறக்கி அவளை தொடுகின்றார். ஜீவகனுடைய திருவுடலானது திருமேனியது புண்ணியத்தினாலே வைக்கப்பட்டது. அதனால்தான் இது சமண சமயத்தில் இதை பற்றி கர்ம சித்தாந்தம் மிக சிறப்பாக உள்ளது. அது புண்ணியம் அதிகமாக இருக்கிறது. புண்ணியம் புத்கலத்தில் நம்முடைய உடத்துல புண்ணிய திரள்கள் அணுத்திரள்கள் அதிகமாக இருந்தால் அது நறுமணமாகவும் வேறாக எல்லாமே மற்றவர்களை குணமாக்க செய்யும்.
அதனால இவன் பதுமை தொட்ட அளவிலே அவளுக்குடைய நஞ்சு நீங்க ஆரம்பித்தது. அங்கு பார்த்தீர்களானால் இந்த அச்சனந்தி ஆசான் யானை நோய் என்ற பஸ்ம ரோகத்தில் இருக்கும் பொழுது எங்க ரொம்ப இங்கேயும் அங்கேயும் ஓடி வரார். துறவை துறந்து விட்டு வெஞ்சை கோனான அந்த லோகபாலன் என்ற அரசன் கடைசியில இங்க பார்த்தா சாப்பிட்டு அப்படியே நம்முடைய சமையல் அறையில ஒண்ணுமே இல்லாத போக பார்த்திபர் பார்க்கின்ற பாட்டு இந்த நம்ம சத்திரச்சூடான்னு சொல்றார். சிறிய பாலகனாகிய அந்த ஜீவகன் தாத்தா இன்னும் பசி ஒன்றும் முடியலையா, இருந்தாங்க இது சாப்பிடணும்னு கொடுத்தானா. அவனை சாப்பிடணும்னு கொடுத்து அந்த இலையில போட்ட உடனே அவரு அந்த பசி மாயமாக்கி விட்டது. அதனால் ஜீவகனுடைய அருமையானது அந்த தொட்ட உடனே அந்த பஸ்ம யோகம் போயது, இங்க நஞ்சு இறங்கியது. இதனால் அன்றியும் மாமை தீண்டி அழித்தனன் அழகின் மிக்கான் ஒன்று மகளிர் தாமே உற்றவருக்கு உரியரன்னா வென்றிகொள் வேலினார்க்கே பான்மையும் விளைந்தது. உரியவருக்கு பொண்ணை கொடுக்கணும் என்பது அந்த காலத்து நல்ல பழக்கம் இருந்தனால அவளுக்கு கொடுப்பதற்காக நிச்சயம் செய்தனர். கோப்பெரும் தேவி கொற்ற கோமகள் இவைகள் நாடி யாப்புடை தையல்கின்றே நங்கையை அமைக்க வெண்ண தூப்புரி முத்த மாலை தொடக்கொடு தூக்கி எங்கும் பூ பொரிந்து அணிந்து கோயில் பொதுவது புனைந்ததன்றே. நல்ல முகூர்த்தம் வந்தாயிடுத்து, அதெல்லாம் பாச்சாயிடுத்து. ஜோதன் சொன்னா இதை சரியான முகூர்த்தம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தசை பொருத்தம்னு பார்ப்போம், விவாகத்துக்கு தசை பொருத்தங்கள். அதே போல அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம தொல்காப்பியர் கூட அந்த தசை பொருத்தங்களை பற்றி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகு பாருங்க. அது எங்க இருக்கு ஒன்று காட்டிருப்பார். ஒரு தொல்காப்பியத்தை எடுத்து கூறுவதை நான் படித்தேன், அது என்ன தெரியலையா. அந்த தசை பொருத்தம் இங்க பார்த்தார்கள் அப்படின்னு சும்மா கொடுத்துடல, பொண்ணாச்சு இல்லைங்களா, தன்னுடைய பெண்ணை அப்படியே கொடுக்க முடியாது. அதனால அந்த 10 வித பொருத்தங்களை பார்த்து கொடுத்தார் என்று நாம் அதை நீங்க பறிக்கலாம். அழகா சொல்றாரு அந்த காசுல. என்ன பாருங்க, தமிழ்ல இலக்கணத்துல பாத்தீங்கன்னா வெறும் இலக்கணம் சொல்லுக்கும் எழுத்துக்கும் மட்டும் இல்லாமல் இங்கனும் வாழ்விற்கும் வழிகாட்டிய தொல்காப்பியம். இங்கனம் ஆகிய இந்த திலோத்தமை ஆகிய இவளுடைய மனைவி தனபதி திலோத்தமை, அவனுடைய அண்ணன் லோகபாலன் எல்லாரும் சேர்ந்து இதுதான் இவன் உடனே இவனுக்கு கொடுக்கலாம் என்று தீர்மானம் செய்த உடனே கணியன் பார்த்து இதுதான் சரியான நேரம் என்று சொல்லவே அந்த திருமணத்திற்கான மண்டபம் கட்டுவதிலே எல்லாரும் அவர் எடுத்து ஆரம்பித்து விட்டார்கள். கனை புனைந்து உரைத்த நாளால் கண்ணிய கோயில் தன்னுள் மணி புனை மகளிர் நல்லார் மங்கள மரபு கூறி அணியுடை கமலம் மன்ன அங்கை சேர் முன்கை தன்மேல் துணி உடை காப்பு கட்டி கற்றுபூ தொழுது காத்தா. அவங்க 2 பேருக்கும் கூப்பிட்டு அந்த கையில மணி கையில காப்பு வைத்தார். அந்த காப்புனா இவர்களை நன்றாக காக்கும். இந்த காசை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆவிலாம் தகராறு பண்ணாத மாதிரி காப்பு செய்து, அடுத்து இன்னொன்று அந்த மாப்பிள்ளை அந்த ஊரை விட்டு போக மாட்டான் கல்யாணம் ஆறதுக்கு. தான் காப்பு முடிய ஒரு லட்சணம், அது இலக்கணம். அதால கனி புனைந்து உரைத்த நாளால் கண்ணிய கோயில் தன்னுள் மணிபுனை மகளிர் நல்லார் மங்கள மரபு கூறி அணுவுடை கமல மன்ன அங்கை சேர் முன்கை தன்மேல் துணிவுடை காப்பு கட்டி சுற்று தொழுது காத்தோம். அங்கன்னு போட்டு காவலாரெல்லாம் போட்டாங்க. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்ட்டு. அது பொதுவா ஒரு அந்த மரபு. மழை களிற்று எழுத்து தந்த மணிக்குட மண்ணும் நீரால் அழகனை மண்ணு பெய்தாங்கு அருங்கடிக்கு கொத்த கோலம் தொழுதகத் தோன்றச் செய்தார் தூமணி பாவை அண்ணார் விழுமணி கொடியனாலும் விண்ணவர் மடந்தை ஒத்தாள். இங்கனும் காப்பு கட்டிய பிறகு இவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல செய்யல, வடக்குல ரொம்ப அதிகமா செய்யறாங்க. இது ரொம்ப பெரிய விழாவா கொண்டுக்கிறாங்க. அந்த ஹல்தி விழா, ஹல்தினா மஞ்சள். அதே போல இவனுக்கு நல்லா மஞ்சள்லாம் போட்டு நமக்கு ஜீவனுக்கு
அவனை போயிட்டு குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த களிர், அதாவது யானையினுடைய அந்த மேலிருந்து குடத்துல விடும் பொழுது பாத்தீங்கன்னா, மணி குடங்களை விடும் பொழுது அது நேரா 2 தந்தத்து வழியா வந்து வீழும். மழை களிற்று எரித்தல் தந்த மணிக்குட மண்ணு நீரால் அழகனை மண்ணு பெய்தாங்கு அருங்கடி கொக்கு ஒத்த கோலம் தொழுதகத் தோன்றச் செய்தார் தூமணி பாவையன்னார் விழுமணி கொடியனாலும் விண்ணவர் மடந்தை ஒத்தாள். அவளுக்கு இது மாதிரி 2 பேருக்கும் இது மாதிரி மஞ்சள் அதில் வாசனை புலம் வைத்து நன்றாக குளிப்பாட்டு செய்து அந்த அலங்காரம் செய்வது என்று கூறுகின்றார். இது வடக்குல ரொம்ப அழகா செய்யறாங்க. கயற்கனாலையும் காமனன்னாலையும் ஏற்றினார் மனம் ஏத்தரும் தன்மையார் மயற்கையில்லவர் மண்டலின் மன்னிய இயற்கை அன்புடையார் இயைந்தாதலே. இங்கனமாக விதிமுறை போடு திருமணத்தை நன்றாக முடித்து அவர்களையும் அந்த சமூகமானது பார்த்து ஆசி செய்து ஒப்புதல் கொடுத்ததுனால இவர்கள் மணமகன் மகமணங்களாக இருவனமான பிறகு இவர்கள் இருவரும் இன்பத்திலே கற்பு ஏழிலே ஏந்தார்கள் என்று கூறுகின்றார். வாழும் வேலும் அலைந்தறி ஆந்த கண் அளந்து அறி ஆந்த கண்ணாலும் வார்கழல் மைந்தனும் ஆயிடத்து தோளும் தாளும் பிணைந்து உரு ஒன்றெய்தி நாளும் நாகர் நுகர்ச்சி நலர்த்தரோ. இப்ப பாத்தீங்கன்னா என்னடா இது மாதிரி இவங்க எல்லாம் காம இன்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான எங்களுடைய பரமாகமம் சொல்லுங்க சமயசாரம் என்ற நூல். அதுல எப்பொழுது நட்காட்சி உடையவன் ஆகிவிட்டானோ அவன் தூய்க்கின்ற இன்பம் எல்லாம் அந்த வினையின் உதயத்தினாலே வந்து உதிர்வாகும் நெற்றறியாகும் என்று கூறுகின்றார். அதுல தமிழ் ஒரு நல்ல பழமொழி உண்டு உண்டு உபவாசி போகி போகி பிரம்மச்சாரி. பரதனை பற்றி கூறும் பொழுது உண்ணும் போதெல்லாம் உபவாசத்தை மேற்கொண்டான், போகிக்கும் போதெல்லாம் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் பிரம்மச்சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்தால அது மாதிரி ஒரு வைராக்கியம். நம்முடைய ஜீவனு கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த வைபவங்களை பார்த்து இவனை காமகணும் என்று நாம் கணக்கிடக்கூடாது. அதுதான் சொல்றாரு. இதனால என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்மளாம் ஹாலிடேல போயிட்டு எங்கேயாவது வெளிநாடு போயிடுவோம், இங்கேயும் அங்கேயும் பணத்தை வச்சு ரொம்ப செலவு பண்ணி இன்பரிப்போம். அது போல இவனுக்கும் நல்வினை உதயத்தில் வந்து அது மாதிரி இன்பத்தை தூக்கின்றார். இவர் இருகருமை. ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா அந்த மகளிரும் நல்ல தவம் செய்தவர்கள். அதனால் தோளும் தாளும் பிணைந்து உரு ஒன்று எய்தி, உடல் 2ஆக இருந்தாலும் உருவம் ஒன்றாக எய்தி நாளும் நாகர் நுகர்ச்சி நலத்த. இந்த இன்ப மனுவத்தில் பாத்தீங்கன்னா பவன லோகத்தில் இருக்கிற தேவர்கள் தேவியர்கள் ரொம்ப அதிகமா இன்பத்தை அனுபவிப்பார்கள். 4 வித தேவர்கள்: பவன உலகம், வெந்தர உலகம், ஏக்கன் என்பவர் வெந்தரர்கள். அடுத்து ஜோதிர் உலகம், நம்ம சந்திர சூரியன் அந்த விண்மீன் போன்றவை எல்லாம் ஜோதிர் உலகத்தில் உள்ளவர்கள். அடுத்து கல்ப உலகம் என்று 4 விதமான தேவர்களிலே நாகர் வந்து மிகவும் நாகலோகத்தில் இருக்கின்ற பவனவாசி தேவர்கள் அப்படியே இந்த காம நுகர்ச்சியிலே மிகவும் ஆர்வம் உண்டு. நாளும் நாகர் நுகர்ச்சி நலத்தரு வாழும் வேலும் அலைந்தறி ஆர்ந்த கண்ணாலும் அவருடைய கண்ணை பற்றி விவரிக்கின்றார். வார்கழல் மைந்தனும் இடை தோளும் தாளும் பிணைந்து. அப்போதான் அந்த வினை வந்து உதிரும், இல்லைன்னா உதிராது. அப்படியே போயிட்டு நம்ம ஆதி பகவானை போயிட்டு தவம் செய்ய சொல்லிட்டு 1000 வருஷம் செய்தார் அவர். ஏன்னா அவருடைய நல்வினை அதிகமா இருந்தது. அது வேற காலம், நட்காலம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் இந்த கர்ம சித்தாந்தத்தின் இந்த நுட்பங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தணிக்கும் தாமரையாள் நலம் தன்னையும் பிணைக்கும் பீடினி என் செய்யும் பேதைதன் மணிக்கண் வெம்முலை தாம்புற வாயவிழ் தணிக்கம் தன்னவன் தாரம் குடைந்ததே. இங்கனமாக விவரிக்கின்றார். இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா அந்த திருமகளும் இந்த லக்ஷ்மியும் போல சேர்ந்து இவர்கள் பிணிக்கும் பீடு இனி என் செய்யும். அவருடைய அந்த பீடு, அந்த இன்பத்தை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? பேதத்தன் மணிக்கன் வெம்முலை தாம் பெற வாயவள் தணிக்கம்
தணிக்கம் தன்னவன் தாரம் குடைந்ததே என்று மனு வணிக்கின்றார். பரிந்த மாலை பறைந்தன குங்குமம் கரிந்த கண்ணே கலந்த மகிழ்ச்சியன் அறிந்த மேகலை ஆர்த்தன அஞ்சிலம்பு இருந்த வண்டிலையார் விளையாடவே. இங்கனமாக காம நோக்கத்திலே காம இன்பத்தில் ஈடுபடும் பொழுது எங்கனும் உடலிலே எங்கனெல்லாம் நினைக்கின்ற என்று அறிஞமார் மாதிரி பரிந்த மாலை பறைந்த 2 பேருடைய மாலைகள் எல்லாம் அப்படியே அரைந்தன, ஒன்றுக்கொன்று உராய்ந்து கொண்டு எங்கும் அங்கும் போன. குங்குமம் கரிந்த கண்ணி கலந்த மகிழ்ச்சியின் அறிந்த மேகலை ஆர்த்தன. மேகலையில் இருக்கின்ற பொழுது அதுவும் ஒலித்து சத்தத்தை இருக்கின்ற. வஞ்சிலம்பு எரிந்த வண்டினை யார் விளையாடவே. இங்கிருந்து மாலையெல்லாம் அசையும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க வண்டு, இந்த காலத்துல இருக்கிற மாலையில பார்த்தா வண்டு வரத்து கிடையாது. அந்த இருக்கிற மலர் மாலையில வண்டு வந்து அதுதான் மிக அழகாக அவர் இந்த சுரும்பு வண்டுகளை வைத்து குணமாலனுடைய சுண்ணத்தை மிகுந்த சிறப்பானது இயல்பானது என்று கூறினார். பிரிந்த வாண்டினை யார் விளையாட. அதனால இந்த வண்டுகள் வந்து ரொம்ப தொந்தரவாகுது. இந்த மாதிரி இவங்க செய்கின்ற இன்ப நிகழ்ச்சியில இங்க நம்ம கொழுமென் இன்னகில் கூட்டுறும் மென்புகை கழுமும் சேக்கையுள் காலையும் மாலையும் தழுவும் காதல் தனப்பிலர் செல்பவே எழுமையும் ஏந்து ஏந்திக அன்பினார். இந்த இருவருடைய அந்த பயணத்தை பிறவி பயணத்தை பார்த்தீங்கன்னா 7 பிறவிகளாக இவர்கள் இருவருமே காதலர்களாக, அதாவது கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார். எழுமையும் ஏந்து எய்தியவன் எய்திய அன்பினார். 7 பிறப்பும் பொருந்தி பெற்ற அன்பினார் தழுவும் காதலாலே நெய்த்த அகில் பொறை திரண்ட செக்கையிலே. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மஸ்குட்டோ காயில் போடுறோம் பாருங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த அகில் புகை வைத்து போட்டுட்டாங்களா அந்த நறுமணம் ஒன்று இருக்கும், அந்த அந்த கொசுக்கெல்லாம் வராது. நெய்த்த அகில் புழை திரண்ட சேக்கையிலே காலையும் மாலையும் உட்பட நீக்கம் எல்லாராய் அங்கனம் நடத்துவர் அப்படின்ட்டு இங்கனமாக இந்த அது உண்மையில பாத்தீங்கன்னா இளம் வயதுல நல்லா சரியாக அனுபவிக்கணும். சும்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னா சரியாக உள்ளம் உடலும் சேர்ந்து அனுபவிக்காத காரணத்தினால இப்பெல்லாம் விவாகரத்துன்னு அடிக்கடி ஓடி வந்திருக்கின்ற காரணம் என்ன, ஒத்து போறது புரிந்து சரியாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல ஆசிரியராக நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. காமம் என்பதும் ஒரு தவறு இல்லை, ஆனால் அந்த முறையோடு நீ செய்தீர்களாக உங்களுக்கு உடலுக்கும் உள்ளக்கும் உள்ளதுக்கு நன்று ஆகே வந்து நல்ல பிள்ளைகளை பெருக்க முடியும். இதை பத்தி நன்றாக நீங்க அறிவியல் ரீதியில கூட எடுத்து சொல்லலாம். இங்கனமா பார்த்தீங்கன்னா கலவைகளை ஆரம்பித்து தொடங்கி இந்த திருமணத்திலே கொண்டு வந்து இந்த பதிவை நான் முடிக்கின்றேன். இங்கனம் எனக்கு இதை எடுத்து கூறுவதற்கு அன்புடன் ஒப்புமை கொடுத்த நம்ம புலவர் பெருந்தகை ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் 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 நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா தங்களுடைய உரையை இன்னைக்கு ஒரு திருமணத்தையே நடத்தி வச்சு களவுல தொடங்கி அது கற்புல நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் நிறைவு பெறல, கற்புல வந்து தொடங்கி இருக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம் ஓரிரு நிமிடங்கள். மறுபடியும் ஐயா ஏதாவது தப்பு தவறு இருந்தா எல்லாம் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் மன்னித்துக் கொள்வீராக. ஏன்னா நான் வந்து நீங்க தெரிந்து போல தமிழிலே ஏதும் புலமை இல்லை, அறிவியலிலே மிகுந்து நம்முடைய டாக்டர் கலாம் கூட சேர்ந்து வேலை செய்தவன் தான். அது மாதிரி அந்த காலத்து பெரிய அனுபவங்கள் அந்த வாய்ப்புகள் கிடைத்தன. அதில் மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அம்பிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. புலமை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப அழகா பாடலா பாடியே வந்து நீங்க வந்து நிறைவு செய்யறீங்க. உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு நான் எஸ்பிகே கல்லூரியில பணியாற்றிய போது அவர் ஒரு கணிதத்துறை பேராசிரியர். அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்யறாருன்னா தினம் நூலகத்துக்கு வர்றாரு.
எல்லா புக்கையும் வந்து படிச்சு 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 அதுக்குடைய கட்டுரைகள்லாம் போடுறாரு. கம்பர் வாழ்ந்த இடம் நமக்கு தெரியுமாயா? தெரியாது. ஆனா எனக்கு கம்பர் தெரியாதுங்க. ஆமாங்க, எனக்கு தெரியாதுங்க. அங்க போய் அவர் வாழ்ந்த இடம், அவர் வீடு இருந்த இடத்தை எல்லாம் படம் எடுத்துட்டு ஒவ்வொரு புலவர்களும் எங்க இருந்தாங்க, பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்த இடத்துக்கு போய் அவரோட துணைவியாரோட வேற போய் அதெல்லாம் பதிவு பண்றாரு. அதே அவர் நினைவுதான் எனக்கு வந்தது உங்களுடைய அந்த முன்னுரையை கேட்கும்போது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நானும் வந்து இடைவிடாது உங்களை போல ஆயுளோட இருந்தா இந்த பணியை செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க அம்மையாரே. உங்களுடைய ஊக்கமொழி மிகவும் மிகவும் எனக்கு களிப்பை, சந்தோஷத்தை, திருப்தி கொடுக்கின்றது. நான் பயந்து வந்து உங்களுக்கு முன்னால நின்னேன். மாணாக்கனா இருந்தா கூட நின்றுடலாம். ஆனா மாணாக்கன் இல்லாத வயசான காலத்தால எடுத்தானா நீங்களா பெருமை அது கொண்டவர்கள், பெரும் மனம் உள்ளவர்கள். மிக்க நன்றி ஐயா. இளங்கோ ஐயா பேசணும்ன்றாங்க, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா அனைவருக்கும். வணக்கங்க. நம்ம எங்களுடைய சமண ஆகமத்தினுடைய முக்கியமான ஆசானாக அவரை நான் கருதி கொண்டு அவரை பின்பற்றி வருகிறேன். அவ்வப்போது சமண ஆகமத்துல தான், வடமொழியில தான் இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில நாங்கள்லாம் இருந்தோம். ஆனா தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் மேருமந்திர புராணம் முதற்கொண்டு திருக்கலம்பகம் போன்ற நூல்களிலே இருந்து தமிழிலே இருந்து எடுத்துக்காட்டுகளையும், திருக்குறளிலே இன்னும் வல்லவர். அது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுல கூட நம்ம ஐயாவை பேச சொல்லலாம். அந்த அளவுக்கு அதாவது ஆராய்ச்சி மனப்பான்மை என்பது விஞ்ஞானத்தில் மட்டுமல்ல, தமிழ் ஆராய்ச்சியிலும் மிக ஆழங்கால் பட்டவராக டாக்டர் ஐயா திகழ்கிறார். அந்த பிரதிபலிப்பு இன்றைய அவருடைய பேச்சிலே நிதானமாக, அந்த குளிரின் காரணமாக கொஞ்சம் அவருக்கு அந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இருந்தாலும் தெளிவாக இருந்தது. மிகவும் நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. வணக்கங்கள். அவருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் தங்கையரே, சொல்லுங்க. ரொம்ப சிறப்பு ஐயா. அதாவது உங்களோட நோக்குங்கிறதே வேறவா இருக்கு. நாங்க இந்த ஒரு அந்த காம பகுதியை படிக்கிறதுக்கும் நீங்க அதை வந்து எப்படி கனெக்ட் பண்றீங்க வினையோட, அந்த ஆண்மைங்கிறத எடுத்து சொல்லி இதெல்லாம் சொன்னது வந்து அந்த உடல் இது மட்டும் இல்ல, உள்ளத்துல ஒன்றி இருக்கிறது தான் இன்னைக்கு தேவையான ஒண்ணுங்கிறதையும் இதோட நீங்க தொடர்பு படுத்தி சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இதுக்காக தான் உங்களை மாதிரி அறிஞர்கள் சில இதெல்லாம் பேசினா கூட எங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்குது. அதுக்கு ரொம்ப. அதே மாதிரி கிரிஜா நீர்ஜா எல்லாம் சொன்னீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த பார்வையோட ஒரு வேறுபாடு புரியுதுங்கய்யா. நாங்க பாக்குற பார்வைக்கும் உங்க பார்வைக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. நீங்க இன்னும் துறவு அதெல்லாம் எடுத்து சொல்லலாம் ஐயா. அந்த பகுதி ஏதாவது அதுன்னா உங்களுக்கு நிறையவே ஆகம சான்றோட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். முக்தி இளம்பகம் அதுல ஏதாவது நீங்களும் ரமேஷ் ஐயா சேர்ந்து இந்த முக்தி இளம்பகத்துல எனக்கு கொடுங்க. அது கிடைக்கல எனக்கு, இது கிடைச்சது. இருந்தாலும் கூட இன்னொரு ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா, நான் ஆங்கில வார்த்தைகளை உபயோகிக்க முடியல. இதே ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தா வேற விஷயமா இருந்திருக்கும். ஆங்கிலத்துல பேசி இருந்தா இது சைக்காலஜி எல்லாம் கொண்டு வந்து தற்கால நிலையை சேர்த்து சொல்ல முடியாது. தமிழ்ல பேச என்னால முடியல. இந்த காப்பியத்தை காப்பு என்றாலே காப்பியம். இதுல வடமொழியில காவியம் சொல்லிடுறான். இது காவியம் இல்ல, காப்பியம். அந்த காப்பியம் வந்து நம்ம காப்பாற்றுவதற்காக இருக்கிறது. அந்த கோணத்திலே, அந்த நயத்திலே நாம் இதை பார்க்க வேண்டியுள்ளது. மிக்க நன்றி தங்கையரே. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நாங்க தான் சொல்லணும். மிக்க நன்றி ஐயா. ராஜேந்திரன் ஐயா பேசலாம். சமயக் தர்ஷன் ஜெய் ஜினேந்திராஜி. ராஜேந்திரன் சென்னையில இருந்து. நீங்க எங்களையும் வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அங்கேயும் வருவோம், அகமதாபாத்லயும் வருங்க, இங்கேயும் வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. நான் இப்ப யூஎஸ்ல இருக்கேன் ஜி. சன் வீட்டுக்கு வந்திருக்கேன். வெரி குட். உங்களுடைய இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு புது தகவல் சொன்னீங்க. ஏமாங்கத நாடு கர்நாடகா கேஜிஎஃப்னு, அப்புறம் தக்க நாடு ஆந்திரான்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு எடுத்துக்கின்னு செய்யணும். உங்களுடைய
அதாவது உங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உங்களுடைய உரை அருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் 2-3 நீங்கள் முக்தி இலம்பகம் இதெல்லாம் பங்கு பெற்று நீங்கள் இப்போ உரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது ஜி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. தேங்க்யூ ஜி. அண்ணா சமயக் தரிசனம் அண்ணா. சொல்லுங்க, வாங்க. தங்கையரை சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க குரல்ல ஒரு மிக அருமையான உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு ரமேஷ் ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எனக்கு பாத்தீங்க, முதல்ல பார்த்தேன் என்னடா கலவியல் கற்பியலா இருக்குன்னு பார்த்தேன். அது ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சைக்காலஜி வேண்டியதெல்லாம் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், இல்லறத்தில் திருக்குறள் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும், நம்மலாம் பாத்தீங்கன்னா சரியா சரியா செய்யணும். அதை பத்தி ஆங்கிலத்துல நல்லா சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா இது மாதிரி தமிழ் பண்பாடு உயர்ந்து இருந்தது அந்த காலத்துல. அதை பற்றி நமக்கு சும்மா மனநூல் சொல்லிட்டு அல்பமா சொல்பமா சொல்லிடுறாங்க. அது பெரிய இந்த நூலுக்கு அவதூறு தான் சொல்லணும். அதை உண்மைதான். அதுதான் இந்த பகுதியை கூட அவங்க வாசி சகோதரி சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா அழகா கொண்டு போயிருக்கு. உங்களோட பார்வையில, விஞ்ஞான பார்வையில ரொம்ப அருமையா கொண்டு போயிருந்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிங்க தங்கையரே, மிக்க நன்றி. இன்னும் தத்துவ சார்ந்த பகுதியா இருந்தா இன்னும் நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது ஒன்னா விளாசிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரியல, எனக்கு பிடித்தமானது அப்படியே அது முக்தி இலம்பத்துல வந்த உடனே அல்லது விஜய் சொல்ற அந்த போதனைகள் அப்படியே அழு வந்துடும். அப்படியே அந்த எல்லா 8 மருமகளையும் வைத்து சொல்றாங்க பாருங்க, அருமையான. அது யார் எடுத்து சொல்ல போறாங்க தெரியல. மிக அழகான பதிவுகள் இருக்கின்றன. ஐயா வணக்கம் ஐயா. இத மனநூல் சொல்றதுல எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை வேற கோணத்துல பாக்கணும்னு சொல்லி நான் கூட ரமேஷ் ஐயா கிட்ட ஒரு வாரி பேசியிருந்தேன். ஆனா அவரு அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. சரி, நம்மளும் நார்மலா எல்லாரையும் போல பேசிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நானும் பேசினேன். நீங்க சொன்ன மாதிரி இது தமிழர்களுடைய பண்பாடு. அதை எடுத்து சொல்ற விதமா தான் அவர் ஒவ்வொரு செய்தியையும் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் சமண துறவி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இவர் இள வயதிலேயே துறவியா இருக்காரு. இருந்தாலும் அவருடைய உணர்வுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற விதமா தான் இதை எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்கு. இப்ப சீவகன் அப்படிங்கிறது உண்மையிலே இருந்தாரா இல்லது கற்பனை கதாபாத்திரமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சீவகனுக்கு முக்தி கிடைச்சதோ இல்லையோ, திருத்தக்க தேவருக்கு கண்டிப்பா முக்தி கிடைச்சிருக்கும். ஏன்னா இல்வாழ்க்கையின் வழிதான் துறவு மேற்கொள்ளணும், அப்பதான் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறது இந்து சமய நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கருத்து. ஏன்னா இல்வாழ்க்கையில இருந்தாதான் அவங்க முக்திங்கிற நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர முடியும் அப்படிங்கிறத வேதங்கள் சொல்லுது. அப்ப இப்ப சீவகனுக்கு முக்தி கிடைச்சதோ இல்லையோ, கண்டிப்பா திருத்தக்க தேவருக்கு முக்தி கிடைச்சிருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கு. அத இவங்க பார்க்கிற விதம் வேற கோணத்துல இருக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கும் ஒரு ஆசை. நன்றிங்கய்யா. மதிப்பிற்குரிய அம்பிகா அவர்களே மிக அழகாக எடுத்து வினவினீர்கள். இந்த கதை எங்களுடைய சமண சமயத்துல 4ஆம் காலத்துல நடந்த கதை. 4ஆம் காலம்னா பகவான் மகாவீர் மோட்சம் அடைந்ததுக்கு முன்ன இந்த கதை. அப்பொழுது உடலுடைய வலிப்பு பாத்தீங்கன்னா மிக அழகு, தவம் மேற்கொள்ளபடியும் சுடரும் பொன் போல் சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் அந்த தவங்களை செய்ய முடியும். அதனால நம்முடைய ஜீவகன் கற்பனை நாயகன் இல்லை. அவனை கற்பனை எடுத்துக்கொண்டாலும் அப்புறம் கற்பனை தான். இது கற்பனை கற்சிலை என்றாலும் கற்பனை கந்தனை உனை மறைவான்ற மாதிரி நாம ஜீவனை உண்மையாக ஏற்று அவனுடைய குணங்களை பாராட்டுமாயின் நம்முடைய வாழ்விலே நம்முடைய மக்கள் உங்களுடைய பசங்க முன்ன எல்லாருக்கும் முன்னும் நல்லது கிடைக்கும். அவர் கற்பனையா இருந்துட்டு நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர் உண்மையிலேயே இருந்தவர். அவர் பத்தி முக்தி இளம்பக்கத்துல அந்த கதையை பார்ப்பீங்க. திருத்தக்க தேவர் பிறந்த பொழுதே நம்முடைய தற்காலத்தினுடைய உடல் வலிமை இல்லாத காரணத்தினால பெருந்தவங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால் திருத்தக்க தேவர் சல்லேகனையோட வடக்கிருந்து
இதை முடித்தவுடனே வரக்கிருந்து மேல் உலகம் சென்று விட்டார். அவசியம் அவர் மோட்சம் முக்தி அடைவார். ஆனால் தற்சயம் அது இல்லை என்பதை நாங்களுடைய சமண கருத்துல அவரு காமதேவன் மோட்சத்தை அடைந்தார், திருத்த தேவர் மேலுலகம் துறக்கம் சென்றார் என்று நாங்கள் மேற்கொள்கின்றோம். கற்பனை என்று சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வாழ்வுல. ஆனா அதோட உண்மையை எடுத்து பாத்தீங்கன்னா கற்பனையிலும் வாய்மை எதாவது பொய்மையும் வாய்மை இடத்தேன்னு ஒரு திருக்குறள். அது பொய்யாக இருந்தாலும் கூட அதுல இருக்கின்ற அந்த வாய்மையை நாம் எடுத்து வைக்க வேண்டியதுதான் திருக்குறளுடைய மகிமை. அது பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று தேவர் சொல்லுவார், திருக்குறள் ஆசிரியர் தேவர் சொல்லுவார். அது பரவாயில்ல, நீ கேட்டது ரொம்ப சந்தேகம். இது பத்தி தனியா ஒரு நம்முடைய இதை வச்சுக்கலாம், சொற்பயிற்சி வச்சுக்கலாம். நீங்க டவுட் எல்லாம் வச்சு ஐயங்கள்லாம் சேர்த்து வச்சீங்கன்னா அதை பத்தி நம்ம அதை பத்தி பேசலாம். 1425 சமண துறவிகளுடைய அவர் தர்க்கம் பண்றதாக இந்த சிவ சிந்தாமணியில இருக்குங்கய்யா. 1425, 26 பாத்தீங்கன்னா அவர் தர்க்கம் பண்றாரு. சமண துறவிகள் கிட்டயே தர்க்கம் பண்ற மாதிரியான பாட்டு இருந்தது. சரிங்கய்யா, நேரம் கருதி நான் என்னுடைய உரையை நிறைய பார்க்கலாங்க மேடம். ஒன்று கூட வேணா எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, நம்ம அதை ஒத்து பேசலாம், தெரிந்து கொள்ளலாம், பரிமாறலாம். 1426 நான் வாசிச்சேங்கய்யா. அவசியம் பல பதிவுகளை எடுக்க வேண்டி இருக்குது. சும்மா மேற்போக்கம் நல்ல இது ஒரு முயற்சி. இப்ப நம்ம ரமேஷ் அவர்கள் தொடங்கியது பெரிய முயற்சி. இன்னொரு முறையாக கூட செய்யலாம். அது நல்ல திருவிழா என்றுதான் நான் அதை 3 நாட்களாக வரவில்லை. என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு இழவு நேர்ந்ததுனால மங்கள நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருந்தேன். இது உண்மையிலே ஒரு தமிழ் இலக்கியம் படிப்பதாக மட்டும் கொள்ளாமல் இதனை ஒன்றும் ஆர்வம் கொண்டு செய்தீங்க. நான் நம்ம முயற்சி சிந்தாமணி என்றே பேர். நம்ம மேலும் உயிரும் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. டைம் போயிட்டே இருக்குது. இல்லைங்கய்யா, விசையை அனுப்பின மயிர்பொறியில இருந்து அதுக்கு பிறகு கோட்டை சுவர்கள்ல தானியங்கி பொறிகள் வைத்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் சம்பந்தமான கருத்துக்கள் தான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே அத ஒரு கற்பனை மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர, நான் சொன்னேன் இதுல கோட்வேர்ட் மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க. இப்ப மிலிட்டரியில எல்லாம் கோட்வேர்ட் யூஸ் பண்றாங்கல்ல, அது மாதிரி அந்த இயந்திர பொறிகளுக்கான கோட்வேர்ட்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஐயா கிட்ட கூட பேசினேன். எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாரு. உண்மைதான். நம்ம எல்லாரும் மாதிரி இல்லாம வேற ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா அதுல இருந்து வேற ஏதாவது கிடைக்கும் இல்லைங்கய்யா. அம்பிகா அம்மையரே, ஒரே ஒரு வார்த்தை, சாரி சார். அம்பிகா அம்மையரே, நான் பார்த்து இது மாதிரி வாசனை பொருளை கூட நான் ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனா ஜீவகன் அந்த தொடுத்த அறிவியல் நுட்பு பாருங்க. அந்த 4 வகையான வண்டுகளை கூப்பிட்டு வரவழைத்து அதுல டெஸ்ட் பண்றான் பாருங்க. அதை இருக்கிற விஞ்ஞானி கூட செய்ய முடியாத ஒரு வேலை. அறிவியல் கருத்துக்கள் மிக நிறைந்து இருக்கின்றன. 50 ஆண்டுகள் அறிவியல் இருந்த நான் விஞ்ஞானி அசந்து போயிட்டேன். அதை பார்த்து தொட்டு பார்த்தாரு, ஈரமா இருக்கு, ஹியூமிட் வெதர்ல பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய திறன் ரொம்ப அபாரம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அதிகம் இழுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். பாம்பை பத்தி பேசினாலும் ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஷார்ட்டா முடிச்சேன். நன்றிங்கய்யா. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அம்மா, இவங்க செய்யறாங்க, இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும்னு சொல்லாதீங்க. நீங்க போடுங்க புத்தகமா, நானே போட்டு தரேன், நீங்க எழுதுங்கன்றேன். உங்களுடைய கருத்தை நீங்க எழுதுங்க, நானே புத்தகமா அதை போட்டு தரேன். சென்னை செந்தமிழ் மன்றமே வெளியிடும். சரிங்கய்யா. நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். ஏன் நாம இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், எதுக்கு பேசுவோம்? சொல்ற கருத்து நீங்க புத்தகமா போடுங்க. ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்ளட்டும், மற்றவர்கள் அவர்கள் விதி அது. சரிங்கய்யா. சரிங்க. அதனால நம்ம பேசுவதை விடுத்து அதை பதிவு செய்வதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும்மா. சரிங்கய்யா. சரிங்க. காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடியது கூட அதுதான். சரிங்கய்யா. பண்றேங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரிங்க. சான்றோர் பெருமக்களே, 9:20 ஆயிடுச்சு. அதனால குறுக்கிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்னொன்னு, எல்லாருக்கும் இந்த பேட்டரி பிரச்சனை நிறைய இருக்கும். அதோட இணைய சிக்கல் இன்னும் அதிகமா இருக்கும். அதனால நம்ம சரியான நேரத்துல முடிக்கணும்ன்றது தான் என்னோட எண்ணம்.
20 நிமிடம் தாண்டியதற்கு பொறுத்தருளவும். சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு 55வது அமர்வு. முனைவர் வி அம்பிகேஸ்வரி அம்மையார், இணை பேராசிரியர், அறிவியல் மற்றும் மானுடவியல் புலம், சௌடாம்பிகா பொறியியல் கல்லூரி, அருப்புக்கோட்டை. அங்கிருந்து அம்மையார் ரொம்ப அற்புதமாக தங்களுடைய பகுதியை வழங்கினார். அவரை தொடர்ந்து 56வது அமர்வில் நம்ம சென்னை செந்தமிழ் மன்றத்துல பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். கல்லூரி முதல்வர்கள் பேசி இருக்கிறாங்க, ஏன் ஒரு படி மேல போய் துணைவேந்தர்கள் கூட சில பேர் பேசி இருக்கிறாங்க. அப்படி துணைவேந்தர்கள் பேசியதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கும்போது சீவக சிந்தாமணி வந்த உடனே மருத்துவர் பேசி இருக்கிறாங்க. மருத்துவர் பேசுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பார்த்தா விஞ்ஞானி பேசி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பெரும் பேரு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு உரியது என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் சான்றோர் பெருமக்களே, ஒரே இடத்தில் தங்கி இருந்தால் அதற்கு பேர் குட்டை, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நீர்வீழ்ச்சி போல. அப்போதுதான் நாம நம்ம பயணம் நீண்டு கொண்டே இருக்கும். தங்கிட்டோம்னா வாடி போயிடுவோம், வற்றி போயிடுவோம். கடைசியில அதை எல்லோரும் ஒதுக்கி விடுவார்கள். அதனால நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுக்காக தான் சென்னை செந்தமிழ் மன்றம் தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதுல புதிய புதிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு முழுக்க காப்பியங்கள் தான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, மணிமேகலையை தொடர்ந்து சீவக சிந்தாமணி, டிசம்பர் 31ஆம் தேதி வரை நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இருக்கின்ற காப்பியங்களை நாம எப்படி வடிவமைக்க போறோன்றது அடுத்து நாம அதை பத்தி சிந்திக்கலாம். ரொம்ப அற்புதமாக 56வது அமர்வை ஐயா முனைவர் ச தேவகுமார் ஐயா, முன்னாள் உதவி இயக்குனர் ஜெனரல், இந்திய வேளாண் ஆய்வு கவுன்சில், புதுடில்லி, அங்கிருந்து நமக்கு புதுடில்லியிலிருந்து பேசி இருக்கிறாங்க. என்னமோ தெரியல, அவரு வந்ததை பார்த்துட்டு ராஜேந்திரன் ஐயா ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து நான் பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்படி நமக்கு பேசுபவர்களும் வெளிநாட்டுல இருந்து வராங்க, கேட்பவர்களும் வெளிநாட்டுல இருந்து கேட்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அதே நேரத்துல இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து முனைவர் வி அம்பிகேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும் முனைவர் ச தேவகுமார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா, இருவருக்கும் மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.